கூழ் களி கஞ்சின்னு இந்த கால மக்கள் சாப்பிட யோசிக்கிற சிறுதானிய உணவை பிரதானமா கொடுத்து அதுல வெற்றி கண்டிருக்கு நாமக்கல் கலங்காணியில செயல்படுற இந்த நாமக்கல் சிறுதானிய ஜங்ஷன் சைவ உணவகம். புளிக்குழம்பு துவையல்னு இந்த உணவுகள் கூட இவங்க கொடுக்கிற சைட் டிஷ் இலசுகளை இந்த உணவகம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. புளிப்பு குழம்புக்கும் களிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. களி தொட்டு பிள்ளைங்க சாப்பிடக்குள்ள கூட உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டால் கருவாட்டு குழம்பு நாட்டு கோழி குழம்பு இருந்தால் பரவாயில்ல செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய புளிக்குழம்பை சாப்பிட்டு அதோட இது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு உணவக செயல்பாட்டு மாடலில் இருந்து ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி இவங்க தனித்து செயல்படுறது தான் இவங்களோட ஸ்பெஷல். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு தேவையானதை மொத்தமாக சமைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சுட சுட ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாமே சட்னி குழம்பு அப்பப்போ தான் செஞ்சு ஒன்றால் வச்சுருக்க மாட்டோங்க. அப்பப்போ தீர ஆள் இருந்துக்கிட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்குவோம். மாவு கூட ஆட்டுவோம். மாவு ஆட்டினா சோளத்தில் ஆட்டுறோம். சோள தோசையெல்லாம் கிடைக்கும். நாங்கள் அப்போ தான் செய்வோம். இன்றைக்கி செஞ்சோம்னா நாளைக்கு முடிச்சிருவோம். அது இல்லைங்க சார். ஏன்னா மக்கள் சாப்பிட்டாங்க தீந்துருச்சு மறுபடியும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் செய்வோம். தீந்துருச்சா எப்படி அப்படிங்கிற செலவு போட மாட்டோம். தீந்துருச்சு பரவாயில்ல நம்ம இன்னொரு ட்ரிப்பு செஞ்சு மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு செய்வோம். அவங்க மேமும் எங்களுக்கு எந்த ஒரு இது சந்தோஷமாக செய்யுங்க, மக்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக உணவு அளிக்கணும் வருங்க சார். நம்மளுக்கு சந்தோஷம்தாங்க சார் முக்கியம். நாங்கள் அதுக்கு சலுப்பே பட மாட்டோம். ஏதோ குத்துறது பண்ணுறது புடைக்கிறது இது எதுக்குமே சலுப்பு பட மாட்டோம். எதுவுமே யோசிக்க மாட்டோம். மேலே அந்த அளவுக்கு எங்களுக்கு லெஸ்ட்டு கொடுப்பாங்க. வேலை அதிகமாக செஞ்சோம்னாலும் நீங்கள் கொஞ்சம் லெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் உட்காந்து லெஸ்ட் எடுத்துட்டு செய்யுங்கன்னு மாற்றி விடுவாங்க. நம்ம அடிக்கடி சொல்கிற பழமொழிகளில் ஒன்று, காலையில் ராஜா மாதிரி மதியம் இளவரசர் மாதிரி இரவு பிச்சைக்காரர் மாதிரி சாப்பிடணும்னு. அதை பேஸ் பண்ணி நம்மளோட காலை உணவை ஹெவியாக சாப்பிடலாம்னு இருக்கிற பொது புரிதலை இந்த உணவகம் சற்றே மாற்றி அதை அவங்க மெனுவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக ராஜா வயது மிகுந்தவராக இருப்பார். அவர் எளிமையாக ஜீரணமாகிற மாதிரியான உணவுகளையும், இளவரசர் வயசு குறைவாக இருப்பார், ஜீரண சக்தி அதிகம் கொண்டவராக இருப்பார். அவர் நிறைய சாப்பிடலாம்னு இந்த பழமொழியோட சரியான புரிதலை பேஸ் பண்ணி காலையில் எளிமையான கம்ப்ளீட்லி ஃபெர்மெண்டட் உணவா சிறுதானிய கூழ் களி கஞ்சி இட்லி தோசைன்னு கொடுக்குறாங்க. அந்த காலையில் டிஃபன் கொடுக்குறோம். சாம இட்லி, சாம கஞ்சி, சாம பொங்கல், களி, நிலக்கடலை சட்னி, பாசிப்பயிறு சாம்பார், புளிக்குழம்பு, சாமியில் எல்லாமே சாமியில் தான். இல்லை சாமியாக தரோன்னா நிறைய பேர் நம்மளாம் டென்ஷனில் தான் அதிகமான இதாக இருக்கிறோம். அந்த டென்ஷன்லாம் குறையிறதுக்கு சாமை சாப்பிட்டா கொஞ்சம் குறையும், மன அழுத்தம் குறையும். சுண்டல் எல்லாமே கொடுக்குறோங்க சார். இந்த 8 ஐட்டமும் 100 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். நல்லா சத்துள்ள பொருளாக தான் நாங்கள்லாம் கொடுக்குறோம். களி ஏன் சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு இரும்பு சத்து நல்லா உடம்புல எலும்புக்கெல்லாம் நல்லா உறுதியாக இருக்கும்ட்டு நாங்கள் காலையில் இந்த டிஃபன்லாம் நாங்கள் கொடுக்குறோம். வெளியிலிருந்து வர்றவங்க ஒவ்வொருத்தர் நம்ம பிரியாணி கேட்பாங்க. நாங்கள் இது விளக்கம் சொல்லுவோம். இது சிறுதானியம் கிடப்பா, இன்னது கிடைக்கும், நீங்கள் உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்றவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. சிறுதானியத்துக்காகவே ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டே தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப பேர் ரெகுலர் ஆகிட்டாங்க. புதுசாக சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெகுலராக வந்துடுறாங்க. சாப்பிட்டு பரவாயில்லமா நல்லா இருக்குது, நாங்கள் பிரியாணி தொலைவி வந்தோம், சிறுதானியம் சாப்பிட்டோம், நல்லாவே இருக்குது, உடம்புக்கு தெம்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த காலத்துலலாம் பழைய கூழ் தான் குடிப்பாங்க. நைட்டு செஞ்சு வச்சுட்டு கரைச்சி விடிஞ்ச உடனே குடிப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் சாமை அரிசி போட்டு செஞ்சு அது கூழாகவே கொடுக்குறோம். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொடுக்குறோம். 30 ரூபாங்க ஒரு டம்ளர், 30 ரூபா. அதே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஜீரணம் நல்லா ஆகும், உடம்பு இதாக இருக்கிற இது சாப்பிட்டா நல்லா செரிமானம் ஆகும். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் நிறையாவே குடிப்பாங்க. அதுக்கு கெட்டி சட்னி தருவோம், ஒரு ஆனியன், ஒரு சுண்டல் தொட்டுக்கிறதுக்காக அது தருவோம். மதியம் இளவரசர் மாதிரி நல்லா சாப்பிடலாம்னு ஹெவியாக மில்லட் மினி மீல்ஸ் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட மினி மீல்ஸ் இருக்குது. மினி மீல்ஸில் கெட்டி சட்னி தருவோம், புளிக்குழம்பு, களி, சாமரிசி கஞ்சி,
புளிக்குழம்பு, புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், சுண்டல். இது வந்து 100 ரூபாங்க சார். சாப்பிட்டா 100 ரூபா, பார்சல்லாம் 120 ரூபாய். இன்னும் இந்த உணவகம் ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி செலுத்துகிற கவனங்கள் ஏராளம். நியூட்ரிஷன் வேல்யூ குறையாமல் சமைக்க 3 ply 5 ply ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் மட்டுமே சமையல். பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி பார்சல் டப்பாக்கள் மற்றும் தட்டுகளோட பயன்பாடு. 100% மில்லட் உணவு மட்டும். நோ ஸ்வீட், நோ நான்வெஜ். இருட்டுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிடணுங்கிறதுக்காக மாலை 5 மணி வரை தான் உணவகம் செயல்படும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு இதுமே ஒரு ஈயமோ பித்தாலையோ அந்த உபயோகப் பொருள் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே சில்வர் பாத்திரங்க தான். அதை ஒரு டீ குக்கர்னு சொல்லுவாங்க. அந்த குக்கரை அதில் மட்டும்தான் சமைப்போம் நாங்கள். வேறு எந்த பாத்திரத்துலேயும் தேவசாவில் கூட அதை சமைக்க மாட்டோம். அந்த பாத்திரத்தை வச்சு மட்டும்தான் சமைப்போம். அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நம்ம கடையில் பார்சல் சர்வீஸும் இருக்குது. அந்த பார்சல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மூங்கிலாலும் மக்காச்சோளம் கலந்த கலவையில் தான் நாங்கள் தரோம். இது வந்து நம்ம உடம்புக்கும் எந்த பாதிப்பு வராது, மண்ணுக்கும் எந்த பாதிப்பு வராது. அதனால் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி இது கரும்பு சக்கையிலையும் மூங்கிலும் செஞ்சது. அதனால் இதுவும் உடம்புக்கு நல்லது தான், மண்ணுக்கும் நல்லது. இங்கே சாப்பிட்றது இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு நீங்கள் சொன்னீங்களா சமைச்சு தருவோம். ஆர்டர் கொடுத்தீங்களா நாங்கள் செஞ்சு தருவோம். நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொன்னீங்களா நாங்கள் அது மாதிரி செஞ்சு தருவோம். எல்லாமே சொல்லுவாங்க சாப்பிட்டு வெரி குட், இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க, இந்த புளிக்குழம்பு குழம்பு வகையெல்லாம் இவ்வளோ ஒரு இதாக செஞ்சுருக்கிறீங்க, அந்த களிக்கும் அந்த புளி குழம்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, இது எப்படி செய்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நாங்களும் சொல்லுவோம் இப்படி இப்படி செய்வோம்மா, இப்படி இப்படி இதெல்லாம் இப்படி எண்ணெய் இது பண்ணி சுத்தமான செக்கெண்ணெய், ஆட்டு எண்ணெய் தான், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் தான். எல்லா பொருளுமே ஒரு நாள் ஊற வச்சு காய வச்சு அப்புறம் தான் அரைச்சி தான் எல்லா உணவுமே நாங்கள் செய்வோம். நம்ம கடையில் 3 வகையான தோசை இருக்கும். சோள தோசை, ராகி தோசை, சாமரிசி தோசைங்க சார். அது வந்து நேற்று ஆட்டி இன்றைக்கி 12 மணிக்குள்ளே அந்த மாவை தீர்த்துருவோம். இப்போ ஸ்டாக் எதுவும் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அது வச்சுக்கிறது இல்லைங்க சார். உடம்புக்கு எது நல்லதோ அதை தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் அது ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை. சிறுதானியம் இல்லைங்களா இது, அதனால் ஜீரணம் ஆகுறதுனால காலையில் சாப்பிட்டுக்கிறது. 12 மணிக்குள்ளே சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடும். ஓடி ஆடி நம்ம வேலை செய்கிறாங்கல்ல, ஜீரணம் ஆயிடும். அதனால் அதை எடுத்துருக்கோம் நாங்கள். சாதா தோசை வந்துங்க சார் 40 ரூபாங்க சார். ஆனியன் தோசை கிடைக்கும். ஆனியன் தோசை வந்து 70 ரூபாய். ஞாயிற்றுக்கிழமை இப்போ வச்சுருக்குறாங்க. முன்ன இல்லைங்க சார், இப்போ வச்சுருக்குறாங்க. ஆமுக்கன் கலங்காணி டு இதுதான் புதஞ்சந்த இடையில ராமநாதம் மேடுன்னு சொல்லுவாங்க. இதை நன்றிம்மா, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல உணவு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். நாம் செஞ்ச உணவை மக்கள் வந்து நல்லா இருக்குமா, குழந்தைங்க கூட சாப்பிட்றாங்க அந்த உணவை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களாம் ஊட்டுனா கூட கை குழந்தைங்களாம் கூட சாப்பிடுவாங்க. 1 வருஷத்து குழந்தையெல்லாம் சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் அப்படி சாப்பிடக்குள்ளே எங்களுக்கும் மன ஒரு சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.